வணக்கம். தமிழர்கள் வாழ்வின் எல்லா சூழல்களுக்கும் ஏதோ ஒரு வரியை எழுதி வைத்து போயிருக்கிறார் மகாகவி பாரதியார். திருவள்ளுவருக்கு அடுத்த தமிழர்கள் அதிகம் கொண்டாடும் ஆளுமை பாரதி. பாரதியின் நினைவை சுமந்தபடி அமைதியாக காட்சியளிக்கிறது எட்டயபுரம். ஊரின் கிழக்கு பகுதியில் இருக்கிறது. பாரதி பிறந்த வீடு. உள்ளே நுழைந்ததும் பளிச்சென முகம் காட்டும் கிரானைட் தளம் மட்டுமே காலமாற்றத்தின் அடையாளம். மற்றபடி பனை விட்டங்களும் மரத்தூண்களும் பழமை மாறாமல் காட்சியளிக்கின்றன. புறவாசல் கிணற்றில் இன்னும் தண்ணீர் இருக்கிறது. எட்டயபுரத்திலிருந்து காசியில் சில காலம் இருந்த பாரதியார் சுதந்திர தாகம் மிகுந்த உணர்ச்சிமிகு பாடல்களை இயற்றி ஆங்கிலேயருக்கு போர் அளிப்பு விடுத்தார். ஆங்கிலேயர்கள் அவரை சிறையில் அடைத்தனர். திலகரின் கொள்கைக்கு ஆதரவு, காந்தியுடன் சந்திப்பு, வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவுடன் தீவிர விடுதலை போராட்டம் என உழைத்து கொண்டே இருந்தார். எட்டயபுரம், காசி, மதுரை, புதுச்சேரி, கடையம் என சுற்றிய முண்டாசு கவிஞன் பாரதியின் உயிர் தனது 39வது வயதிலேயே சென்னை திருவல்லிக்கேணியில் இந்த உலகை விட்டு பிரிந்தது. பாரதியின் புகழ் வாழ்க. நன்றி.